அன்புக்குரியவர்களே, உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நல்ல இரவு நேரத்தில் வானத்தை சற்று அண்ணார்ந்து பார்த்தால் நமக்கு நல்ல நிலவு ஒன்று தெரியும், நல்ல சந்திரன் தெரியும். அநேக நேரங்களில் அழகுக்கு அடையாளமாக சந்திரனை தான் நாம் சொல்லுவோம். சந்திரன் அவ்வளவு அழகான ஒரு காரியம். நல்ல இரவு நேரத்தில் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நல்ல இருட்டுக்கு மத்தியில் பிரகாசமாக ஒரு சந்திரன் நமக்கு தெரியும். அவ்வளவு பிரகாசம் அதற்கு இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு சந்திரனை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் உண்மையில் நீங்கள் அருகில் சென்று பார்க்கும் பொழுது தூரத்தில் அழகாக பிரகாசமாக ஒரு வெள்ளை நிற பந்து போல இருந்த சந்திரன் நீங்கள் அருகில் சென்று பார்க்க பார்க்க அதில் அநேக கடினமான பாறைகள் இருக்கும், அநேக கரடு முரடான நிலங்கள் இருக்கும், அநேக கண்களுக்கு விரும்பாத காரியங்களும் அதில் இருக்கும். பாறைகள் இருக்கும், கற்கள் இருக்கும், கடினமான காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அதை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு பிரகாசம் தெரிகிறது, அதில் ஒரு அழகு தெரிகிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த சந்திரனுக்கு தானாக ஒளிரும் தன்மை கூட கிடையாது. ஆனால் சூரியனின் வெளிச்சத்தை பெற்று சூரியனின் வெளிச்சத்தை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே ஒளிர்வதால் இந்த சந்திரன் தனக்குள் எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும், தனக்குள் எவ்வளவு அழுக்குகள் இருந்தாலும், தனக்குள் எவ்வளவு கோணலான காரியங்கள் இருந்தாலும் இன்னும் பிரகாசமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதை அழகாக பார்க்கிறோம், அழகுக்கு அடையாளமாக பயன்படுத்துகிறோம். நிலவு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படிதான். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னிடத்தில் அநேக குறைவுகள் இருக்கிறது, என்னிடத்தில் அநேக நன்மையான காரியங்கள் இல்லை, எப்பொழுது என்னிடத்தில் அநேக குறைவுகள் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் சரியான காரியங்களே இதுவரைக்கும் நடக்கலை, என் வாழ்க்கையில் நன்மை என்று சொல்லிக்கொள்வதற்கு எதுவும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காரியங்களே இல்லை என்று சொல்லலாம். பாவங்கள் இருக்கிறது, சாபங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்று ஆண்டவருடைய மகிமையை பெற்று அதை அநேகருக்கு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது நீங்களும் அநேகரால் அழகாக பார்க்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்குள் அநேக குறைவுகள் உண்டு தகப்பனே, எங்களுக்குள் அநேக பாவங்கள் உண்டு, எங்களுக்குள் அநேக ஆசீர்வாத குறைவுகள் உண்டு தகப்பனே. ஆனாலும் நீர் உம்முடைய வெளிச்சத்தினால் எங்களை பிரகாசிப்பிக்கிறீர். உம்முடைய வெளிச்சத்தினால் நாங்கள் பிரகாசிக்கப்படும் பொழுது நாங்களும் அழகாக மாறுவோம் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.